எந்த தப்புமே செய்யாத இந்த ஆட்டுக்கு 35 வருஷம் சிறை தண்டனை தராங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா, பக்ரீத்துக்கு ஆடு வெட்டுறதுக்காக ஒரு பாய் சந்தையில ஆடு வாங்கியிருப்பாரு. பக்ரீத்துக்கு காலையில தொழுகையெல்லாம் முடிச்சிட்டு ஆடு வெட்டலான்னு போனா அந்த ஆடு ஓட ஆரம்பிச்சிருது. அந்த வீட்டுல இருக்கிற ஒரு சின்ன பொண்ணும் அந்த ஆடு தப்பிச்சு போறதுக்காக கேட்டையும் திறந்து விட்டுறா. அந்த வீட்டுல இருக்கிறவங்களும் அந்த பள்ளிவாசல்ல தொழுகிட்டு இருக்கிறவங்களும் எல்லாருமே சேர்ந்து இந்த ஆடை பிடிக்கிறதுக்காக பயங்கர வேகமா ஓடி வராங்க. இப்படின்னா இருக்கிறப்ப அந்த ஏரியாவிலேயே இந்து கோயில்ல திருவிழானா நடக்குது. அங்க கெடா வெட்ட போறாங்க. அந்த ஆடு உத்தரவு கொடுக்கறதுக்காக எல்லாருமே ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஆடு வாண்டடா ஓடி வந்து அவங்க வச்சிருக்கிற மஞ்சள் தண்ணிய குடிச்சிருது. தண்ணிய குடிச்சதுமே தலைய ஆட்டுனால சாமியே உத்தரவு கொடுத்துருச்சுன்னு இந்த ஆட்டை வெட்டலான்னு போறாங்க. பார்த்தா இந்த ஆடு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சும் பயங்கர வேகமா ஓட ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் அந்த பள்ளிவாசல்ல இருந்து துரத்திட்டு வந்த அவங்களும் இந்த ஆடை பிடிக்கிறதுக்காக வேகமா வராங்க. இன்னொரு பக்கம் இந்த கோயில்காரங்களும் இந்த ஆடை பிடிக்கிறதுக்காக பயங்கர வேகமா ஓடி வராங்க. கடைசியா இந்த 2 பேரும் சேர்ந்து இந்த ஆட்டை புடிச்சு ஒரு மரத்துல கட்டி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆடு யாருக்கு சொந்தம்னு 2 பேருக்குள்ளயுமே பயங்கரமா சண்டை வந்துருது. இந்த சண்டை கோர்ட் வரைக்கும் போய் இது ஒரு மத கலவரமா ஆனனால இதுக்குன்னு காரணமா இருந்த இந்த ஆட்டுக்கு 35 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துறாங்க.